எல்லா அவசரம் என்ன சொல்லுது? நம்ம செத்தா தான் எங்க போக முடியும்? சீயோனுக்கு போகணும்னு சொல்லுவோம். இதைத்தான் அவங்க பிரசங்கம் பண்றாங்க. இதை நாங்க ஏற்றுக்கிறோம். செத்தா தான் போக முடியும்னு ஏற்றுக்கிறோம். இப்ப நீ செத்தியா இல்லையான்றதான் கேள்வி. கை தட்டுங்க. நீ செத்துட்டியா இல்லையான்றதான் இப்ப கேள்வி. ஒருத்தன் செத்துட்டான் சார், அவனை குளிர போட்டு மூடிட்டீங்க. அடுத்த நாள் காலையில் திறந்து பார்க்குறீங்க, முழுசா இருப்பான மாட்டானா? இருப்பான். என்ன செத்துட்டான்றீங்க? அப்படியே இருக்கான். மாம்சம் மெதுவா தாண்டா அழியும், ஆனா சாவு நடந்தா தாண்டா மாம்சம் அழியும். உங்களை பார்த்து கேட்கிறார், நீ செத்துட்டியா? செத்துட்டேன். என்ன செத்துட்ட? ஆமா, 2000 வருஷத்துக்கு முன்னாடி சிலுவையில செத்தல. அது மட்டும் அவர் செத்தாருன்ற, உனக்காக தானே செத்தாரு. அப்ப நீ செத்துட்டேன்னு சொல்லு. பாவத்தை மன்னிச்சுட்டாருன்னா பாவம் செய்யுங்க. நான் கேட்கிறேன், இன்சூரன்ஸ் பண்ணிருக்கேன், வண்டி மரத்துல மோதுவியா? மோதுற இல்லை உனக்கு கொன்னே அப்படி பண்ண இல்ல சார். எதுக்குன்னா ஒருவேளை தவறி மோதி, அதைத்தான் நாங்க சொல்றோம். ஒருவேளை தவறி மோதினாலும் இன்சூரன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றீல. அப்படித்தான் ஒருவேளை நீ தவறினாலும் உனக்கான மன்னிப்பு ஏற்கனவே கொடுக்கப்பட்டு. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு அன்புடன் வரவேற்கிறேன். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். இன்று நான் பேச விரும்புகிறேன் சீயோன் நகரத்தின் சிறப்பு அம்சங்கள். எல்லாம் சொல்லுங்க, சிறப்பு அம்சங்கள். இல்லை, இப்படி சொல்லலாம், சீயோன் வாழ்வின் சிறப்பு அம்சங்கள். அப்படின்னு பேசிட்டு வரேன். ஃபுல்லாக ஒயிட் வீட்டில் நிற்கிறேன். ஆராதிப்பே. என்னடா அது சர்ச்சு மாறி நுழைஞ்சிட்டோம்டா. பரவாயில்ல, சரியான சர்ச்சு வந்துடும். சூப்பராக, பரவாயில்ல. யார் ஐடியா? எனக்கு சொல்லியிருந்தா கூட நாங்கடா. அப்படியா? ஓகே. எங்கே எடுத்தீங்க ஒயிட்லாம்? எங்கே? மதர்சாக்க போயிட்டீங்களா? ஃபாதர்ஸாவா? மதர்சாலே கொடுக்க மாட்டாங்களே உங்களுக்கு. நீ சிப்பின்னு சொன்னால் தானே கிடைக்கும். ஒயிட்டில் எங்களுக்கு பிடிக்காதுன்னு கிடையாது. நான் ஒயிட்டு மட்டுமே ஒரே நேரத்தில் 8 ஜிப்பா இருந்தால் ஜிபிக்ஸில் போய் கேளுங்க, 8 ஜிப்பா தைக்க கொடுத்துருக்கேன். இதெல்லாம் நீங்கள் சொல்லி எங்களுக்கு தெரிய வேண்டியதில்லை சார், எங்களுக்கு பிடிக்கும் சார். நீ ஆனால் இதை போட்டால் தான் பரலோகத்துக்குள்ளே போகணும். அது நீங்கள் பேசாங்க. அப்படி பார்த்தா காங்கிரஸ் குரூப் ஃபுல்லாக அங்கே தான் இருக்கும். இன்னைக்கு கணக்குப்படி எல்லா அரசியல்வாதிகளும் அங்கே தான் இருப்பாங்க. ஏன்னா 50 பேர் ஒயிட் அண்ட் ஒயிட்டில் இருக்கேன். உன்னோட பியூர் ஒயிட் போட்டிருக்கான். உன் ஒயிட்டை பார்த்து சொல்கிறேன், என்னுடைய சட்டை இவனை விட வெளுப்புன்றான். ஆனால் நாங்கள் அதை விரும்பி போடுறோம். ஆனால் இதை நாங்கள் தகுதியாக நாங்கள் பேசுறது இல்லை. இதுதான் தகுதினா 500 ரூபா கொடுத்தவங்களாம் தகுதி பெற்றுருவான் சார். மதர்சாக்கு போய் 500 ரூபா கொடுத்தா மதர்சா தான் ஹோல்சேல். ஆமாம், அது அந்த தகுதி உங்களுக்கு வந்துடும். அது கிடையாது. தயவுசெய்து பாத்திரத்தின் வெளிப்புறத்தை பற்றியே பார்க்காதீங்க, உட்புறத்துக்கு வாங்க என்கிற அடிப்படை சத்தியத்தை மறுபடியும் கற்றுக்கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. நீங்கள் வேத பிரமாணகராக இருந்தும் உங்களுக்கே முதலாவது வேதத்தை பற்றி சொல்ல வேண்டியதாக இருக்கிறதே என்று இயேசு சொன்னார். ஓகே, லெட்ஸ் கம் டு த பாயிண்ட். சீயோன் நகரவாசிகள், சீயோன் நகரத்தின் சிறப்பு அம்சங்கள். வசனத்தை மறுபடியும் வாசிங்களை தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தைகள் கடந்து செல்வோம். கமா. வியாதிப்பட்டிருக்கிறேன் என்று நகரவாசிகள் சொல்வதில்லை. எதில்? அந்த நகரத்தில் வாசமாய் இருக்கிற ஜனத்தின் பாவமும் அக்கிரமமும் மன்னிக்கப்பட்டு இருக்கும். கரங்களை தட்டுங்கள். ஆமென். நல்லா கையை தட்டு. மன்னிக்கப்பட்டிருக்கும். ஏன் வியாதியை பத்தி பேசிட்டு பாவத்தை பத்தி பேசுறாரு தெரியுமா? வியாதி பத்தி சொல்றாரு, வியாதியே இருக்காது அங்க. ஏன்னா பாவம் மன்னிக்கப்பட்டிருக்கின்றாரு. ஏன் சார் பாவம் மன்னிக்கப்பட்டா? எங்கே பாவம் மன்னிக்கப்பட்டிருக்கிறதோ அங்கே வியாதி இருப்பதில்லை. வியாதி என்பது குற்றமானால் மன்னிக்கவும், பாவம் என்பது குற்றமானால் வியாதி என்பது தண்டனை. குற்றங்கள் மன்னிக்கப்படும் போது தண்டனைகள் நீக்கப்படுகிறது. கையை தட்டு. நீ மன்னிக்கப்பட்டிருக்கிறாய் என்ற உணர்வு என்னைக்கு உனக்கு வருதோ அன்னைக்கு தான் வியாதி இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ போகிறாய். கையை தட்டு. பின்னாடி இருக்கிறாள். ஆமே. நான் மன்னிக்கப்பட வேண்டும் என்ற எண்ணம் அல்ல, நான் மன்னிக்கப்பட்டு இருக்கிறேன் என்று. மன்னிக்கப்பட்டு இருக்கிறேன். இது காலத்துக்குள்ளே கொண்டு வரப்பட முடியாத வார்த்தை. இதை நீங்க கடந்த காலம் சொல்ல முடியாது, நிகழ்காலத்தில் சொல்ல முடியாது, எதிர்காலத்தில் சொல்ல முடியாது. எதிர்கால பாவங்கள் மன்னிக்கப்படவில்லை என்று சொல்லுகிறவர்கள் சற்று கவனமாக கேட்கும்படி கேட்கிறேன். அவர்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு இருக்கும். கடந்த காலமா, நிகழ்காலமா, எதிர்காலமா? கோயம்புத்தூர்ல தண்ணி நல்லா இருக்கும்,
இது கடந்த காலமா, எதிர்காலமா, நிகழ்காலமா? 1974 கோயம்புத்தூர்ல தண்ணி நல்லா இருக்கும். இந்த வார்த்தையை 3 காலத்துக்கு பேசினா கரெக்டாக இருக்கும் பாருங்க. 1974 கோயம்புத்தூர்ல தண்ணி நல்லா இருக்கும். ரைட்டா? நீங்க ஒன்று செய்யுங்க, கோயம்புத்தூர் போங்க, அங்கே தண்ணி நல்லா இருக்கும். அதே வார்த்தையை சொல்ல நிகழ்காலத்துக்கு. ஸோ அடுத்த வருஷம் நீங்கள் குடிபெறலான் இருக்கீங்களா, கோயம்புத்தூர் போங்க, அங்கே தண்ணி நல்லா இருக்கும். இந்த தண்ணி நல்லா இருக்குக்கு 3 காலத்துலையும் அர்த்தம் இருக்கு. பாவம் மன்னிக்கப்பட்டிருக்கும், பாவம் மன்னிக்கப்பட்டிருக்கும். கையை தட்டு, புரிஞ்சவங்க ஆமே. அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட்டு இருக்கும். தமிழில் பெயரச்சம் வினையச்சம் என்று 2 மேஜர் ஏரியா இருக்கு. அப்படி சரிஞ்சு உட்காந்துறாங்க, கொஞ்சம் நிமிர்ந்து உட்காருங்க. பெயரச்சம் என்பது வினை சொல்லானது பெயர் சொல்லை கொண்டு முடிவடையுமானால் அதற்கு பெயர் பெயரச்சம். ஒரு வினைச்சொல், வினைச்சொல்னா செயல். முதல் வினை என்னன்னு கேட்காங்க, செய்வேன், அங்கிட்டு போயிறாங்க. வினை என்பது செஞ்ச வினை கிடையாது, அதாவது ஒரு ஆக்ட். வினைன்றது ஒரு ஆக்ட். ஒரு வினை சொல்லானது பெயர் சொல்லை கொண்டு முடிவடையுமாயின் அது பெயரச்சம். அதாவது படித்த மாணவன் அப்படின்னா படிப்பு என்பது ஒரு வினை, படித்தன்றது வினை. அது மாணவன் என்கிற எச்சத்தில் முடிவடைகிறதுனால, பெயரச்சத்தில் முடிவடைகிறதுனால அதுக்கு பேர் பெயரச்சம், பெயரில் முடிவடைகிறதுனால. வந்த வாகனம், வந்ததுன்றது வினை, வாகனம் என்பது பெயர். வந்த வாகனம் பெயரச்சத்தில் முடியுதுனால பெயரச்சம். இந்த பெயரச்சத்தில் நிறையா இருக்குது. தெரிநிலை பெயரச்சம் அப்படின்னா காலம் கரெக்டாக தெரியும், அதுக்கு பேர் தெரிநிலை பெயரச்சம். குறிப்பு பெயரச்சம் ஒன்று இருக்குது, அதில் காலம் தெளிவாக இருக்காது. அடுத்து எதிர்மறை பெயரச்சம் அப்படின்னு இருக்கு. அதாவது அந்த பெயரச்சத்தில் பெயர் சொல்லானது எதிர்மறையாக இருக்கும். பாடாத பைங்கிளி, வராத வாகனம். இப்போ இந்த பாடாத அந்த கடைசி எழுத்து அடிச்சிட்டிங்கன்னா ஈருனா கடைசி, ஈரு கெட்ட எதிர்மறை பெயரச்சம். பாடா பைங்கிளி, வாரா வாகனம், செல்லா காசு, இதெல்லாம் ஈரு கெட்ட எதிர்மறை பெயரச்சம். உனக்கு வசனம் தெரியும்னா தமிழ் தெரியணும். இப்போ நான் தமிழ்லேருந்து வரேன். உனக்கு இயேசுவின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லும்போது எங்கே சொன்னார், எந்த பெயரச்சத்தில் சொன்னார் என்று தமிழ் தெரியாமல் நீ தமிழை பேசக்கூடாது. தட்ஸ் வெரி டேஞ்சரஸ். ஆங்கிலம் தெரியாமல் ஆங்கிலத்தை பிரசங்கம் பண்ணலாமா? அப்புறம் எப்படி நீங்கள் தமிழ் தெரியாமல் தமிழை பிரசங்கம் பண்ணுறீங்க? பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கும் என்பது எதிர்காலத்தையும் உள்ளடக்கியது. இது பெயரச்சத்தில் வரல, வினையச்சத்தில் தான் வருது. வினையச்சத்தை எடுத்து படிப்போம். வினையச்சம் என்பது ஒரு தொழிலை உணர்த்தி, ஒரு தொழில் காலம் உணர்த்தி வினை சொல்லை கொண்டு முடிவடையுமானால், ஒரு தொழில் காலம் உணர்த்தி வினை சொல்லை கொண்டு முடிவடையுமானால் அது வினையச்சம். படித்து முடித்தான், படிப்பு என்கிறது முடித்தான் என்கிற காலத்தை உணர்த்தி அந்த வினையில் முடிகிற அப்படின்னா வினையச்சம். பெயரில் முடிஞ்சா பெயரச்சம். படித்து முடித்தான், ஓடி மறைந்தான், ஈ ஊ இந்த 2 எழுத்துல வந்தாலே அது வினையச்சம். உங்களுக்கு புரியாட்டி பரவாயில்ல, ஏன்னா இனிமேல் தான் மேட்டருக்கே வருவேன் நான். இதில் தெரிநிலை வினையச்சம், குறிப்பு வினையச்சம் 2 இருக்கு. உங்களுக்காண்டி எந்தெந்த பழைய 9ஆம் வகுப்பு கணக்கு புக்கு இலக்கணத்தெலாம் எடுத்து வந்திருக்கிறேன். ஆமாம், இலக்கணத்தை தெரிஞ்சால் தான் இலக்கியமாக முடியும். ஆமாம். ஸோ காலம் வெளிப்படையாய் தெரிந்தால் தெரிநிலை வினையச்சம். வந்து போனான், நின்று வந்தான். குறிப்பு வினையச்சம் என்பது மெல்ல நடந்தான். எப்போ நடந்தான்? இது அந்த குறிப்பின், அதாவது கோபமாய் பேசினான், காலத்தை காட்டாமல் பண்பின் அடிப்படையில் பேச குறிப்பு வினை. இதெல்லாம் விட்டுருவோம், இதெல்லாம் கிடையாது. பெயரச்சம் வினையச்சத்தை பற்றி படிச்சிருக்கிறோம். அடுத்து முற்றச்சம் அப்படின்னு. ஒரு வினை முற்றுச்சொல் தன்னுடைய வினை முற்று பொருளை தராமல் வினை எச்ச பொருளை தருமானால் அது முற்றச்சம். அதாவது பாடி மகிழ்ந்தனர், பாடி என்கிற வினையை சொல்லாமல் மகிழ்ந்தான் என்ற எச்சத்தை சொல்றதுனால முற்று எச்சம். எச்சத்தில் முற்று பெறுகிறதா முற்று எச்சம். அடுத்துதான் மேட்டு வருது வினைத்தொகை. கைத்தட்டுங்க. இந்த வினைத்தொகை என்பது 3 காலத்திற்கும் பொருந்தக்கூடிய ஒரு வினை அங்கு நடந்து கொண்டே இருக்கும் என்றால் அந்த தொகைக்கு பெயர் வினைத்தொகை. பெயரச்சம், வினையச்சம், முற்றச்சம், வினைத்தொகை. இந்த வினைத்தொகையில ஒரு வினை நடந்துகிட்டே இருக்குமா. ஊறுகாய், இந்த காய் ஊறிக்கிட்டே இருக்கு. நேற்று ஊறியது, இன்று ஊறியது, நாளை ஒரு ஊறுகாய். படர்கொடி, கொடி படர்ந்துகிட்டே இருக்கு. படர்கொடினா அதுக்கு காலமே கிடையாது. சுடுசோறு, சுடுசோறு, சுட்ட சோறுல சுடுசோறு. குடிநீர், குடித்த நீர், குடிக்கிற நீர், இனிமேலும் குடிக்கலாம். குடிக்கிற நீர், குடிநீர், இதெல்லாம் வினையச்சம். அப்ப அது மன்னிக்க வினைத்தொகை. வினைத்தொகைக்கு காலம் கிடையாது. பேரச்சத்தில் முடியலாம், முடிய வேண்டும் என்பது கிடையாது. பேரச்சத்தில் முடிகிற ஒரு வினை காலம் கருதாமல் இருக்கும் என்றால் அதுக்கு பேர் என்னது? வினைத்தொகை. இப்போ நான் சொல்றேன், மன்னிக்கப்பட்ட மனது வினைத்தொகை. கைதட்டுங்க. மன்னிக்கப்பட்ட மனது. புரியலனா ரிவர்ஸ் போட்டு ரிவைண்ட் பண்ணி திரும்ப இந்த இதை கேளுங்க. கர்த்தர் நல்லவர். எனக்கு தெரியும் நிறைய தமிழ் வார்த்தையெல்லாம் இருக்கிறீங்க.
தமிழ் ஐயாக்கள் இருக்கிறீங்க இல்லையா? வினைத்தொகை என்பது அதற்கு காலம் 3 காலத்திற்கும் பொருந்தும். அறிவார்ந்த பெருமக்களே, பிரசங்கம் பண்ணுகிற தமிழ் பந்தய கோஸ்தே பெருமாட்டிகளே, பெருமான்களே, ஒரே விஷயத்தை உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். இயேசு எங்கள் பாவங்களை மன்னித்தார் என்று அவங்க மன்னிக்கப்பட்டு இருக்கும் என்பது வினைத்தொகையில் அடங்கியது. அப்படின்னா அவன் பாவம் எப்பவுமே மன்னிக்கப்பட்டு. ஸோ இதுதான் இயேசு கடந்த காலத்திலே செய்த எதிர்கால வினை. எதிர்காலத்துக்கு தேவையானது கடந்த காலத்தில் முடிச்சார். 3 காலத்திலும். நான் கேட்குறேன், எதிர்காலத்துக்கு பாவத்து மன்னிக்கப்படாது, நிகழ்காலத்தை மன்னிக்கப்படணும். அப்போ கடந்த காலத்தில் ஒருத்தன் பாவம் செஞ்சேன், அவன் பாவத்தை மன்னிக்க மாட்டாரா? எனக்கு புரியல. இவர்கள் பாவத்தை மன்னிங்கன்னா அந்த சுற்றி ஒரு 15 பேர் இருந்தாங்க, அவங்க பேர் தானா? அப்போ ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, அப்போ பாஸ்ட்டுக்கு அது போகுது. ப்ரெசன்ட் அடிச்சுக்கிட்டு இருக்கான் பாருங்க ஆணி, அவனுக்கும் போகுது. எதிர்காலத்தில் பிறக்க போகிறான் பாரு ஜஸ்டின்னு, பிறக்க போகிறான் பாரு சோ, இவனுக்கும் பொருந்தது. ஆகவே தெரியாத பாஸ்டர்மார் இருந்தாங்கன்னா அவங்கள்ட்ட போய் சொல்லுங்கள், பாஸ்டர் இது வினை தொகை. ஆமாம், வினை தொகை. நான் உங்களிடத்தில் ஒரு கேள்வியை கேட்கிறேன். அதாவது கேள்வியை பற்றி ஏற்கனவே பேசுகிறேன். தெரியும், அறிவினா, அறியாவினா, ஐயவினா, குழல் வினா, கொடை வினா, இப்படி பல வினாக்கள் படுத்திருக்கோம். இது என்னவென்றால் வினைத்தொகை. தவறு இருந்தால் சொல்லுங்கள், திருத்தி. ஒரு தடவை ஈசாக்கு வர வர விருத்தி அடைந்தான் என்பது இரட்டை கிளவி நான் பேசினப்போ இல்லை, அடுக்கு தொடர்னு ஒரு தமிழ் அம்மா பேசினாங்க. ஆனால் இப்போ வரைக்கும் இரட்டை கிளவினா பிரித்தா பொருள் தராது. ஆமாம், உங்களுக்கு தெரியும்னா கால வேணும் அந்த பாட்டை கிளவி கரெக்டாக பாட்டு சொன்னால் உங்களுக்கு அர்த்தம் தெரிஞ்சுது. இரட்டை கிளவி பல பல பாம்பு சரசரவென்று ஓடிட்டு இரட்டை கிளவி. ஆமாம், வாழ்க வாழ்க, வருக வருக, இது அடுக்கு தொடர். பிரித்து பார்த்தீங்கன்னா அடுக்கு வருகன்னா அர்த்தம் தெரியும், பலன்னு தெரிஞ்சால் அர்த்தம் இருக்காது. சிம்பிள் மற்ற. ஆமேன் சொல்லுங்கள். ஆமே ஆமேன் ஆமேன் ஆமேன். நாங்கள் உங்களுக்கு தமிழ் இலக்கணம் தெரியவில்லை என்பதால் உங்களை அற்பமாக நாங்கள் பார்ப்பதில்லை. ஆனால் நீ மட்டும்தான் எவனா சொல்லிட்டேன் ஆங்கிலத்தில் தப்பாக பேசினா அற்பமாக பார்க்குற. ஆமாம், நீ அற்பமான அற்பமாக பார்க்குற. நாங்களும் உயர்ந்த மனத்துடையவர்கள். உனக்கு தமிழ் தெரியாட்டினாலும் உங்களை அன்பாவோடு என்ன செய்கிறோம், அரவணைக்கிறோம். நாங்கள் அதான் தமிழர்கள். தமிழன் என்ற இடம் உண்டு, தனியே அதற்கு ஒரு குணம் உண்டு. ஓகே, இப்போ இந்த மன்னிக்கப்பட்ட மனநிலை, இதை பற்றி உங்களுக்கு பேச விரும்புகிறேன். இது என்னன்னா, எப்பவுமே மன்னிக்கப்பட்ட ஒரு மனநிலை. எப்பவுமே உங்கள் மனது மன்னிக்கப்பட்ட மனநிலையில் இருக்கும் என்றால் நான் சொல்கிறேன், முதலாவது உங்கள் வாழ்க்கை ஆரோக்கியமான வாழ்க்கையாக இருக்கும். கைத்தட்டி கொடுத்து ஆமென். இந்த மன்னிக்கப்பட்ட மனநிலை அங்கே அந்த நகரத்தில் வாசம் செய்யும் மக்களின் அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட்டு இருக்கும். அப்படின்னா மன்னிக்கப்பட்டே தான் இருக்கும். அப்ப சீயோன் என்பது பரிசுத்தவான்களின் இடம் அல்ல. அடுத்த குண்டு, அது மன்னிக்கப்பட்டவ பாவிகளின் இடம். கைதட்டுங்க. ஆமென். அப்ப சீயோன்ல இருக்கிறவனுக்கு மன்னிக்கப்பட்டிருக்கிறான்னா அங்க அவன் பரிசுத்தவானே இல்லைன்னு அர்த்தம். பரிசுத்தவான பாவமே செய்யாதவன். அப்ப பாவமே செய்யறதுக்கு மன்னிப்பே தேவையில்லை. இங்க மன்னிக்கப்பட்டிருக்கணும். அப்ப என்ன தெரியுது, சீயோன்ல இருக்க போறது எவனோ ஒருத்தன் 1.5 லட்சம் பேர் கிடையாது, நம்ம தான் இருக்க போறோம். எவர்களெல்லாம் மன்னிக்கப்பட்டார்களோ அவர்களெல்லாம் சீயோனிலே இருப்பார்கள். அந்த நகரம் என்பது எந்த நகரத்தை குறிக்கிறது? அந்த அதிகாரம் ஃபுல்லா வாசித்தீங்கன்னா எந்த நகரத்தை சொல்றாருன்னு வாசிக்கலாம். திரும்ப இந்த வசனத்தை வாசிக்கலாம். 33:24. வியாதிப்பட்டிருக்கிறேன் என்று நகரவாசிகள் சொல்வதில்லை. யார் அந்த நகரவாசிகள்? முதலாவது எந்த நகரம்? ஏசாயா 33 அதே அதிகாரத்தில் 5ஆம் வசனத்தை வாசிங்க. கர்த்தர் உயர்ந்தவர், அவர் உன்னதத்தில் வாசமாய் இருக்கிறார். அவர் சீயோனை நியாயத்தினாலும் நீதியினாலும் நிரப்புகிறார். எதை? சீயோனை. கடைசியில் அந்த நகரம் சொல்றாருல, சீயோன். இரண்டாவது 33:14. சீயோனில் உள்ள பாவிகள் திகைக்கிறார்கள். சீயோன்ல பாவிகள். கைதட்டு. இது எப்படி இருக்கு? சீயோன்ல நாங்க தான் இருப்போம். டே, சீயோன்ல பாவிகள் இருக்காங்க. வசனத்தை ஃபுல்லா படி. சீயோன்ல இருக்கிற பாவிகள் மன்னிக்கப்பட்டவர்களா இருக்கிறார்கள். முத பரலோகத்துக்குள்ள என்ட்ரானவன் யார் தெரியுமா? பரதீசுக்குள்ள என்ட்ரானவன் ஒரு பாவி. புதிய இயேசு மரிக்கிறப்ப சொன்ன, இன்றைக்கு என்னோடுன்றார். முத ஒரு கையை பிடிச்சி உள்ள நுழையிறவனே ஒரு பெரிய பாவி, சிலுவையில் அறையப்பட்டவன். நீ யார்றானே? அவருக்கு பக்கத்துல ஒரே ஜெயிலில் பக்கத்துல இருந்தவன் யான்றான். முதலாவது நுழைஞ்சவர் கிரிமினல் சார். யூத ரபிக்களோ அண்ணாவோ காய்பாவோ இல்ல வேற எவனுமே உள்ள போல. ஆனா ஒரு கல்லே உள்ள போனான். 2 கல்லேன். ஒருத்தன் மன்னிக்கப்பட்ட கல்லேன், ஒருத்தன் மன்னிக்கப்படாத கல்லேன். அவ்வளவுதான் வித்தியாசம். நீ என்ன பெரிய பரிசுத்தவானு? நீ கல்லன் தான்டா. நீ கல்லன் தான். நீயும் கல்லேன், நானும் கல்லேன். நினைச்சு பார்த்தா எல்லாம் கல்லேன்.
இன்னும் புரியாம இன்னொரு வசனம் சொல்லு, இன்னொரு பாட்டு கூட பாரு. எல்லாருமே திருடைங்க தான், சொல்ல போனா குருடைங்க தான் நம்ம நாட்டில், நம்ம ரோட்டில், வீட்டில். தாவியன் சொன்னார், ஒரு டிபியில் பார்த்தேன், நம்ம சார்ல்ஸ் ஆஸ்திரேலியாவில் அப்படி ஸ்டில்ல போட்டு மேலே போட்டிருக்காப்புல, ஏய் ராஜா ஒன்றானோம் இன்று, இனி நாம் தானே ரெண்டல்ல ஒன்று. கர்த்தர் சொன்னார், இப்போ இனிமே அவனுக்கு இந்த பாட்டை கேட்டால் என்ன ஞாபகம் வரும்? ராஜாதி ராஜா தான் ஞாபகத்துக்கு வரும். நீ எப்பவெல்லாம் ஒரு சினிமா பாட்டை நான் சொல்லி நீ பாடி அதுக்கு நான் சொல்கிற அர்த்தத்தை கொடுக்குறியோ அப்பெல்லாம் ஒரு பாம்பை பிடிச்சி பல்ல பிடுங்குற. இனிமே அந்த பாம்புனால யாரையும் கொத்தவே கைத்தட்டு. புரியுதா? இது வரைக்கும் அந்த பாம்பு வேற மாதிரி அர்த்தத்தை கொடுத்துக்கிட்டு இருந்துச்சா, அதை பிடிங்க எனக்குள்ள வச்சு பல்ல பிடிங்கிட்டேன். இப்போ அந்த பாம்பு வந்து பல்லு இல்லாத பாம்பு. அந்த பாட்டு வந்து நீ வேற எண்ணத்தையும் உனக்கு கொடுக்காது. முத எதில் தொடங்குச்சு அந்த பாட்டு? மாசிலா என்ன காடுப்பா? காடு கேட்டே இப்போ நாங்கள் பாடுறோம். எப்ப மேச்சரா? மாசிலா உண்மை நேசமே மாறுமோ பாவம் வந்த போதிலே. கொடுங்க கடை நல்லா. மாசிலா உன்னை காதலே மாறுமோ பாவம் வந்த போதிலே. ஆதாம் என்ன சொல்றான்? பேசும் வார்த்தை உண்மைதானா பாவியை வாட்ட நீங்கள் போடும் பேசமா, கையிலே எந்தன் காயமே கண்டுமா சந்தேகம் எந்தன் மீதிலே. சிலுவையாலே ஒன்று சேர்ந்தோ இந்த நாள் இன்பம் என்று வாழும். இனி இதை கேட்டா அவனுக்கு வந்து இந்த பாம்பு இனி எவனையும் கொத்த முடியாது. இனி இந்த பாம்பு இந்த பாட்டை கேட்டால் அவனுக்கு காதலே வராது, தேவன் தான் ஞாபகத்துக்கு வரும். நான் என்ன யோசிக்கிறேன், இடையில இப்படி ஒரு வாரத்துக்கு ஒன்று மாசத்துக்கு ஒரு பாம்பு பல்ல போடுங்களான்னு நான் யோசிக்கிறேன். நீங்க என்ன யோசிக்கிறீங்க? ராஜா கர்த்தர் நல்லவர். உலகத்தாரின் மகிமையை அவர்கள் சீயோனுக்குள் கொண்டு வருவார்கள். கையை தட்டுங்க. ஆமென். நாங்க கரெக்டா வசனத்தில் இருக்கிறோம். சீயோன் நகரத்தோட மகிமையை தான் பேச போறேன். அதுல ஒண்ணு என்னன்னா, உலகத்தான் என்னென்ன மகிமையெல்லாம் வச்சிருந்தானோ அதெல்லாம் கொள்ளையடிச்சு நம்ம உள்ள கொண்டு வருவோம் பைபிள் சொல்லுது. இல்ல அது தவறு, அது பாவம். இரு மைக்கு பேசுறியே, இந்த மைக்கு ஒரு ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவனை கண்டுபிடிச்சான். எவனோ ஒருத்தன் கண்டுபிடிச்சான், ரட்சிக்கப்படாதவன். அவன் பாவம் லெஃப்ட்ல தம்மு வச்சுன்னா ரைட்ல சால்ட்ரிங் போட்டிருப்பான். அப்படின்னு பண்ணி சால்ட்ரிங் பண்ணிட்டு இருந்திருப்பான், இல்லை கனெக்ஷன் கொடுத்துருப்பான், சுருட்டை குடிச்சிருப்பான். உலகத்தான் தானே கண்டுபிடிச்சான் மைக்க. அதை நம்ம எடுத்து இன்னைக்கு பிரசங்கம் பண்ணலையா? சொல்லுங்க சார், சொல்லுங்க. டிவி யார் கண்டுபிடிச்சது? ரட்சிக்கப்பட்ட ஆவியில் நிறைந்த ராக்கா பாராவா கண்டுபிடிச்சாரு? உலகத்தான் தான் கண்டுபிடிச்சான். அந்த மகிமையில இன்னைக்கு நம்ம சீயோனுக்குள்ள கொண்டு வந்து அதில் நம்ம பேசலையா? யூடியூப் யார் கொண்டு வந்தது? உலகத்தின் மகிமை. அந்த மகிமை நம்ம கொள்ளையடிக்கலையா? நம்முடைய வேலையை உலகத்தின் மகிமையை கர்த்தருக்குள் கொண்டு வருது. ஆமென், ஆமென், ஆமென். அன்புக்குரியவர்களே, சீயோனுடைய மகிமையை பற்றி பைபிள் எழுதும்போது அது வந்து உலகத்தின் மகிமை. இது வெளிப்படுத்தல் வருது. அந்த நகரத்தை பற்றி பேசும்போது உலகத்தின் மகிமை உள்ள கொண்டு வர போறோம். இந்த நகரத்தை பற்றி தான் அப்புறம் பேச போறோம். இதைத்தான் ஆபிரகாமை பற்றி சொல்லும்போது, அவர்கள் தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அந்த நகரத்திற்காக காத்திருந்தார்கள். ஏனென்றால் அந்த நகரத்தில் வாசம் செய்கிற பாவம் மன்னிக்கப்பட்டு நான் அந்த நகரவாசி ஆக என் பாவம் மன்னிக்கப்பட்டு கையை தட்டே. ரெண்டு நகரங்களை பற்றி பைபிள் சொல்லுது. ஒன்று ஆதியாகமத்தில் வர்ற என்ன நகரம்? பாபேல் கோபுரத்தை கட்டுகிறவர்கள் சொன்னார், நமக்கு ஒரு நகரத்தை கட்டுவோம், எல்லாவித அழிவுகளிலிருந்து பாதுகாக்கப்படும்படிக்கு அவர்கள் தங்களுக்கு என்று ஒரு நகரத்தை கட்டினார்கள். இது சுயநீதியில் கட்டப்படுகிற நகரம். அவன் எதுக்கு கட்டினான் டேக் சொல்றாருன்னா, நோவா வெள்ளத்தை பார்த்து கொஞ்சம் மிரண்டுட்டான். இனி அடுத்த வெள்ளம் வந்தா என்ன செய்யணும்? நம்ம தப்பிக்கணுன்றக்காக உயரமான ஒரு கோபுரத்தை கட்டினார்கள். அந்த கோபுரத்தை பற்றி நான் வந்து ஆதியாகமத்தில் விளக்க வரையில் எழுதியிருக்கிறேன். அது எவ்வளவு அகலம் உள்ளது, அடுத்தது எவ்வளோ அகலம் உள்ளது, எத்தனை கிலோமீட்டர், எத்தனை ஸ்கொயர் மீட்டர் பெருசுன்னெலாம் பேசியிருக்கிறோம். இப்போ இவர்கள் நகரத்தை கட்டினது பாதுகாப்பு. இது வந்து என்ன, நகரம் என்பது பாதுகாப்பை தரக்கூடியது. இப்போ அந்த நகரத்தை பற்றி, இது வந்து மனிதன் கட்டின நகரம்.
ஆனா ஆபிரகாம் எதிர்பார்த்தது தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அந்த நகரத்திற்காய் காத்திருந்தான். இந்த நகரம் ஏன் அந்த நகரத்துக்கு காத்திருந்தான்னா, அந்த நகரத்தில் அவ்வளவு ஆசீர்வாதம் இருக்கு. அதுல ஒண்ணுதான், அந்த நகரவாசிகளின் அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கு. வியாதிப்பட்டிருக்கிறேன் என்று அந்த நகரவாசிகள் சொல்லுவதே. கையை தட்டுங்களே ஒரு அவருக்கு ஆமென். இதிலிருந்து தெரியப்படுவது என்னவென்றால், பாட்டு பாடினா டான்ஸ் பண்ணா பழைய ஏற்பாட்டிலையும் எழுத்திருக்கிறாங்க, பிசாசு ஆளை விட்டு எழுத்திருக்கு, புதிய ஏற்பாட்டிலும் எழுத்திருக்கு. ஏன்னா ஆடல் பாடல் சத்தம்ன்றது தேவனுக்கு நேராக போறத பிசாசு விரும்பவே இல்லை. அதனால தான் இந்த சினிமா தேட்டரில் ஆட வைக்கிறான். இவன் வந்து ஒரு கொஞ்சம் கூட கூரே இல்லாம அவன் ஆடுறான் என்ன அவன் ஆடுறான், அவன் பேண்ட்டு போடுறான், நீ பேண்ட்டை வந்து கழட்டிட்டு வேட்டியில் போறியா, நம்ம ஃபுல்லாக சொல்லிக்கிறேன் இருங்க. அப்போ அவன் பேண்ட்டு போகிறான், நீ பேண்ட்டு போடாமல் இருக்க. அவன் பேண்ட்டு போட்டு சினிமாவுக்கு போகிறான், நீ பேண்ட்டு போட்டு ஆலயத்துக்கு வர. அவன் சினிமாவில் போய் டான்ஸை போடுறான், நீ ஆலயத்துக்கு வந்து நடனமா. உலகத்தாரின் மகிமையை கொண்டு வருவார்கள். அதான் தீர்க்கதரிசி சொல்லுவாரு, ஒருத்தன் இங்கே ஆடலைன்னா அவன் வேற எங்கேயோ ஆடிக்கிட்டு இருக்கிறான். கடவுள் சமூகம் அவனுக்கு சந்தோஷமா இல்லைன்னா வேற எதுவோ அவனுக்கு சந்தோஷமா இருக்குன்னு அர்த்தம். ஆனா தேவ சமூகம் நமக்கு சந்தோஷம் ஆயிடுச்சுன்னா ஆச்சா ஆச்சா. ஒரே ஒரு கையை தட்டி தைரியமா, எவ்வளவு பெரிய பிரச்சனை வரட்டும். நேத்தெல்லாம் ஒரு இருதயத்தை அசைக்கக்கூடிய ஒரு இட்டி வந்து என்கிட்ட விழுந்துச்சு. ஆனா போடுங்கிறது தான் உள்ள இருந்து வந்துச்சு. யாக்கோபு நடுங்கிடுவாரோ, யாக்கோபின் தேவன் துணையே, அமெரிக்கை வாழ்வை அழைப்போ, ஆண்டவர் மார்பில் சுகிப்போ, பதறாத வாழ்வும் சிதறாத மனமும் பரிசார தேவனருள், பதறாத வாழ்வும் சிதறாத மனமும் பரிசார தேவனருள். ஆமென். பிரைஸ் தி லார்ட். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். இதுதான் சீயோனுடைய மகிமை. வியாதிப்பட்டிருக்கிறேன், கர்த்தருக்கு சித்தமான தொடர்ந்து பார்ப்போம், இல்லாட்டி இந்த வாரத்தோட முடிச்சிருவோம். வியாதிப்பட்டிருக்கிறேன் என்று அங்க இருக்கிறவன் சொல்லவே மாட்டான். ஏன்னா சார் அதுக்கு ரீசன் சொல்றாரு, வந்து அந்த நகரவாசிகளின் அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள் உங்கள் அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட்டு இருக்கிறது என்று? அப்படி என்றால் நீங்கள் வியாதிப்பட்டிருக்கிறேன் என்று நீ சொல்லவே மாட்டீர்கள். உங்கள் வியாதிகள் எல்லாம் சுகமாக்கப்பட்டிருக்கும். அவர்தாமே நம்முடைய அக்கிரமங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் சுகமாம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல போல மறவாதே. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன்னுடைய பாவங்களை எல்லாம் நீக்கி உன் நோய்களை எல்லாம் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை பாருங்க சேர்ந்து வருது பாருங்க, கை தட்டுங்க. அப்ப அக்கிரமம் மன்னிக்கப்படும் போது வியாதிகள் சுகமடைகிறது. அப்ப பாவம் மன்னிக்கப்பட்ட உடனே என்ன நடக்குதுன்னா நோய்களை எல்லாம் நீக்கிறாராம். அடுத்து கழுகுக்கு சமானமாய் உன் வயது மறுபடியும் வாழ வயதுவோ, பதறாத வாழ்வும் சிதறாத மனமும். வச்சுக்க 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 கையை தட்டு. ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தோனிக்கும், ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். சில ஊர்ல நீங்க குடியிருந்தீங்கன்னா கொஞ்ச நாள் வெள்ளையாயிருவீங்க. ஏன்னா அந்த ஊர் தண்ணி அப்படி. அது மாதிரி சீயோன் நகரத்துல குடியிருந்தா நீங்க நீதிமான ஆயிருவீங்க. இந்த ஊரு காத்து அப்படி கையெழுத்து, இந்த ஊரு காத்து, இந்த ஊர் காத்து. ஆமென் சொல்லுங்க. அப்ப இந்த 3 வசனங்கள் ஏசாயா 33:5, 33:14, 33:20 இது மூன்றுமே ஒன்னே ஒன்னு சொல்லுது. என்னன்னா அந்த நகரம் சீயோன். ஆமென் சொல்லுங்க. அந்த சீயோன் நகரத்தின் ஆசீர்வாதம் 33:6 வாசிங்க. பூரண ரெட்டிப்பும், பூரண ரெட்டிப்பும், ரட்சிப்பும் சொல்லுங்க திரும்ப. பூரண ரெட்டிப்பும் ஞானமும். என்ன மிஸ்டேக்? திரும்ப வாசிங்க. பூரண
ரட்சிப்பும் ஞானமும் அறிவும் உன் காலங்களுடைய உறுதியாய் இருக்கும். உன் காலங்கள் எல்லாம் சொல்லுங்க, எல்லா காலத்திலும் இல்லையா? நல்லா கவனிங்க. பூரண ரட்சிப்பு அப்படின்னா அரகுற ரட்சிப்பு இருக்குன்னு அர்த்தம். நமக்கு அரகுற ரட்சிப்பு இல்லை சார். பூரண ரட்சிப்புன்னு ஒரு வார்த்தை இருந்தாலே அறகுறையான ரட்சிப்பு இருக்குன்னு அர்த்தம். 20 வருஷங்களுக்கு முன்பாக இயேசுவை தன் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்ட எத்தனையோ தாய்மார்கள் வியாதியிலும் வறுமையிலும் மரித்திருக்கிறார்கள். எத்தனையோ மிஷினரிமார்கள் தங்கள் வாழ்க்கையில வியாதியிலே மரித்திருக்கிறார்கள். எத்தனையோ ஏழை தாய்மார்கள் பணப்பிரச்சனையில் இருந்திருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள் தான். நாங்கள் இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் நாளடைவில் ரட்சிப்பின் இன்னொரு பரிமாணம் விளங்கியது. எங்கே எவன் ஒருத்தன் வந்து ரட்சிக்கப்பட்டானோ அவனுடைய சரீரத்திலே வியாதிகளும் நீங்குவதற்கான கிரயம் கொடுக்கப்பட்டு இருக்கிறது என்று உணர்ந்து கொண்டான். அவருடைய தரித்திரத்தினாலே நாம் ஐஸ்வர்யமானோம் என்று அறிந்து கொண்ட போது, அவருடைய தழும்புகளாலே நாங்கள் சுகமானோம் என்று தெரிந்து கொண்ட போது, அவருடைய இரத்தத்தினாலே நாங்கள் நீதிமானாக்கப்பட்டோம் என்பது ரட்சிப்பு. அவர் தழும்புகளால் சுகமானோம், அவர் தரித்திரத்தால் ஐஸ்வர்யமானோம் என்பது பூரண ரட்சிப்பு. அவர்கள் காலத்திலே ரட்சிப்பு அருளப்பட்டது, உன் காலத்திலே பூரண ரட்சிப்பு கொடுக்கப்பட்டது. ஆமென். பூரண ரட்சிப்பு. என் அருமையான தேவ பிள்ளைகளே, அன்றைய மிஷினரிமார்கள் தொப்பியில கூழ் வாங்கி கொடுத்தான்னு சொல்லி உன்னை அவனை மறக்க முடியாது. அது ரட்சிப்பு. ஆமா ஆமா, நாங்க தொப்பியில பணக்கட்டை வச்சு அள்ளி கொடுக்கிறோம்னா இது பூரண ரட்சிப்பு. ரட்சிக்கப்பட்டவனுக்கு வியாதி இல்லை, ரட்சிக்கப்பட்டவனுக்கு வறுமை இல்லை, ரட்சிக்கப்பட்டவனுக்கு தரித்திரம் இல்லை, ரட்சிக்கப்பட்டவனுக்கு மரணம் இல்லை, ரட்சிக்கப்பட்டவனுக்கு வயது இல்லை. இது பூரண ரட்சிப்பு. இந்த பூரண ரட்சிப்பை தேவன் ஒரு குறிப்பிட்ட காலத்துல வெளிப்படுத்துறாராம். அந்த காலத்துல நம்ம பிறந்திருக்கிறோம். கையை தட்டுங்க.